ரோபோ சங்கர் கடைசி நிமிஷத்துல என்ன உணவு சாப்பிட்டாருன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். பிரபல நகைச்சுவை நடிகர், ஸ்டாண்ட் அப் காமெடியன்னு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவர் தான் ரோபோ சங்கர். இவரை பொறுத்த வரைக்கும் கூட இருக்க எல்லாரையுமே கலகலன்னு வச்சிருப்பாராம். கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரு நேற்று பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை இருந்துச்சு, அதுக்கப்புறமா உடம்பு வீக் ஆச்சு, நீர் பற்றாக்குறை இருக்கு, மூச்சு திணறல்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள்னால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போயிட்டாரு. சாயங்கால வேலையில வந்துட்டு அவருடைய இறுதி ஈம சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் என்னதான் சாப்பிட்டாரு? அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் முன்னாடி அவருக்கு மஞ்சள் காமாலை. ஸோ அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாரு. டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மஞ்சள் காமாலையிலேருந்து வெளியில வர்றது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் உணவு எப்படி இருக்கு அப்படின்றது முக்கியம்னு சொல்லிட்டு, ஆல்கஹால கையில தொடவே கூடாது. 2வதா முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பத்திய உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அந்த மனுஷன் நல்லாவே சாப்பிடக்கூடிய நபரு. அவருடைய உணவு பழக்கவழக்கம் அப்படின்றது ரொம்பவுமே செம்மையா இருக்கும். யாராவது சிலர்லாம் சாப்பிடும் பொழுது நமக்கே பார்த்தா ஆசையா இருக்கும் இல்லையா? இவர் சாப்பிடுறத பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. பட் இப்போ உடம்பு வீக் ஆயிடுச்சு அப்படின்றனால அவரால வந்து ஹெல்தியான ஃபுட் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாரு. ஸோ இது எதனால, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உணவு பழக்கத்த மாத்தணும்னு டாக்டர் சொன்னனால, இவருமே முழுக்க முழுக்க உப்பு சப்பு இல்லாத உணவுகளா தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. அது போக ஷூட்டிங் டைம்ல கொஞ்ச நாள் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, அம்பி படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் உடம்பு வீக் ஆயிட்டு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கீழ விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் ஃபுட் தான் குடுத்துருக்காங்க. சீக்கிரமா அவர தேத்தி சரி பண்ணி கொண்டுட்டு வரலான்னு நினைக்கும் பொழுது, கடைசி நிமிஷத்துல அவருடைய இழப்பு அப்படின்றது குடும்ப உறுப்பினர்கள், ரசிகர்கள் யாராலயுமே ஏத்துக்கவே முடியல. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டதுலருந்து மருத்துவர்கள் சொல்றத மட்டும் தாங்க ப்ராப்பரா கேட்டுருக்காங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.